Praise God. Good morning. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்மின் மோசஸ் இந்த காலவெளியிலே அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நாளிலே மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தேவ பிள்ளைகளே, அப்புறம் போகிறவர் போல இயேசு காணப்பட்டாலும், பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எவ்வளவோ அழுது ஜெபிக்கிறோம் பிரதர், இதற்கு மேல் எப்படி ஜெபிப்பதென்றே எனக்கு தெரியவில்லை. அழுது 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 என் சரீரமெல்லாம் வீணாய் போனது. ஆவியில் நிரம்பி நான் ஜெபிக்கிறேன், வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அந்நிய பாஷைகளில் பேசி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இரவெல்லாம் ஜெபிக்கிறேன், நடு இரவு எழுந்து நான் ஜெபிக்கிறேன். அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிக்கிறேன் பிரதர். ஆனாலும் பதில் இல்லையே. ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்து போனாரோ, என் ஜெபத்தை ஆண்டவர் ஏன் கேட்கவில்லை, என்ன பிரச்சனை என்று நமக்குள்ளே 1000 கேள்விகள் வருகிறது. இவ்வளவு பாடுபடுகிறேன், ஆண்டவர் அமைதலாகவே இருக்கிறாரே, நான் படுகிற அந்த கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியவில்லையோ என்று பல நேரங்களில் நமக்குள்ளே ஒரு சந்தேகமும் வருகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் கர்த்தருடைய 7 கண்களும் நோக்கமாய் இருக்கிறதா. 139 சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் உட்காருவது, எழும்புவது, பேசுவது, நீங்கள் சிந்திப்பதையெல்லாம் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உங்கள் தலையில் உள்ள முடியையெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். இவ்வளவு அக்கறை உள்ள ஆண்டவர் நீங்கள் பாடுபடும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, அழும் பொழுது எப்படி காணாதவர் போல இருப்பார்? வேதத்தில் எவ்வளவோ இடங்களிலே ஆண்டவர் காணாதவர் போல் இருந்தது உண்மைதான். ஆனால் அடுத்த வினாடியே அற்புதங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். ஏன் ஆண்டவர் சில நேரங்களில் காணாதவர் போல இருக்கிறார்? அது 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, ஆண்டவர் காணாதவர் போல் இருக்க காரணம், நம்முடைய விசுவாசம் தொடர்ந்து இருக்கிறதா, இவன் தொடர்ந்து விசுவாசமோடு ஜெபிக்கிறானா என்று சோதிப்பதற்காக ஆண்டவர் காணாதவரை போல் இருக்கிறார். 2வது, நாம் ஜெபித்தும் பதில் வரவில்லை, அவர் காணாதவரை போல் இருந்தால் நமக்காக ஒரு பதிலை தேவன் அழகாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதை குறித்த நேரத்தில் தரும் பொழுது நெடுநாட்களாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணிற்று. ஆனால் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருந்தது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆகவே
ஆண்டவர் காணாதவரை போல் இருந்தால் அதிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவரை தொடர்ந்து துதியுங்கள், அவரையே நோக்கி பாருங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரை, அப்புறம் போகிறவரை போல காணப்படுகிறவர் ஆண்டவரை, ஆனாலும் நீர் எங்கள் மேல் கரிசனையோடு இருக்கிறவர். உடைய ஒரு கண் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. என் மகள் என்ன செய்கிறாள், என் மகன் என்ன பண்ணுகிறான், இந்த பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில், இந்த வேதனை நேரத்தில், இந்த இழப்பின் நேரத்தில் என் பிள்ளை எப்படி நடந்து கொள்கிறான் என்று நீ கூர்ந்து கவனிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அந்த நேரத்திலும் எங்கள் விசுவாசத்தை விட்டு விடாமல், எங்கள் ஆண்டவர் ஒரு நாளும் தவறு செய்யவே மாட்டார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காண்பிக்கும் போது நீர் இறங்கி வருகிறீர், அற்புதங்களை செய்கிறீர், எங்களை மகிழ பண்ணுகிறீர். உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் அப்படியே செய்வீராக. யாரெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஏன் ஆண்டவர் அமைதலாய் இருக்கிறார் என்ற கேள்வியோடு இருந்தார்களோ, இன்றைக்கு நீர் பதில் கொடுத்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இறங்கி அற்புதத்தை செய்து பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.